வார்த்தையின் மூலமா, பிரசங்கத்தின் மூலமா, நீ வாழ்ற சபையின் மூலமா ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் கற்பனையோட சுத்துறீங்க. அப்படி அது ஆசீர்வாதம். அப்படி வீடு, காரு, பங்களா இது ஆசீர்வாதம் அல்ல. முதலாவது நம்முடைய வாழ்க்கையின் மனது சமாதானமா இருக்கணும். கரெக்டா இல்லையா நான் சொல்றது? எல்லாம் இருக்குதுங்க, சமாதானம் இல்லைங்க. எல்லாம் இருக்குதுங்க, உடல் ஆரோக்கியம் இல்லை, வாழ பிடிக்கல. எல்லாம் இருக்குது, உடல் ஆரோக்கியம் இல்லை, சாப்பிட முடியல, சுகர், பிபி, கிட்னி பிரச்சனை, கொலஸ்ட்ரால், வாழ முடியல, சமாதானம் இல்லை. எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, பணத்தை வாயில வச்சு கடிக்குவா முடியும்? ஒண்ணும் முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்வது போல, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நீ சுகமாக சுகித்திருக்கும்படி உனக்காய் நான் வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறார்? தேவனை துதிக்கிறவர்களை ஆண்டவர்